ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஜீவன கத்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. ஆம் கத்தாவே, எபினேசா இருந்து கத்தாவே 2021 ஆண்டை காண செய்த என் ஜீவனை கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தாவே, அப்பா கடந்த 11 மாதங்களும் கத்தாவை நடத்தி வந்து இந்த 12வது மாதத்தின் 19 நாளையும் கத்தாவை கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, இந்த வருஷத்தின் 51வது ஞாயிற்றுக்கிழமையும் கத்தாவே, அப்பா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக கத்தாவே, அப்பா நாங்கள் கத்தாவே உண்மை ஆராதிக்கிற கிருபையை எப்பா எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கத்தாவே, நாங்கள் நிர்மூலமாக இருப்பது சுத்த கிருபை அப்பா. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில் வசப்படி கத்தாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்களை எங்கள் வைத்து நான் நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கத்திர தாங்கி வலியுறுத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. எதிராக வந்த எல்லா ஆயுதங்களும் கத்த வாக்கியம் கிருபை செய்தீங்க நன்றி ராஜா. கொடிய நோய்கள், கொள்ள நோய்கள், அந்த அரசத்தின் கிரிகள், மனுஷ சத்தின் கிரிகள் எல்லாற்றும் கத்தாவே கிருபையாக எங்களையும் பிள்ளைகளையும் கத்தாவே, அப்பா திருச்சி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே கண்ணின் கண்மை போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, இந்த பெரிதான இறக்கத்திற்காக, தயவிற்காக, அன்பிற்காக அப்பா உமக்கு கோடான கோடி சோத்திரப்பா. இந்த இப்போதும் கத்தாவே இந்த ஆராதி தொங்குக்கு கத்தாவே எங்களை மீண்டும் ஒரு முறை அப்போ உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. உங்களை அறிந்து அறியாமல் செய்த பாவம் எல்லாவற்றையும் கிருபையாக ஒரு விஷயம் மன்னித்து அப்போ உங்களுடைய பரிசுத்தத்திற்கு ஒவ்வொருவரையும் கழுவி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாவிலும் கத்தாவே எங்களை ஒரு விஷயம் சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவரே, அப்ப அந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே, அப்பா பாட போயிற பாடல்கள், கேட்கப்படுற சத்தியங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் கத்தாவே எங்கள் பிரயோஜனமாக மாற்றி தாங்க ராஜா. ஆவியானவரே, அப்ப எங்களோட ஒவ்வொரு இல்லத்திலும் கத்தாவே அளவில்லாமல் நீங்க பிரசன்னமாக ராஜா. ஆம் கத்தாவே நாமத்தை மையப்படுத்த எடுத்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் இப்ப எங்க ஒவ்வொரு இல்லத்தில் வந்து கத்தாவை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ராஜா. அப்ப அந்த ஆராதனை முழுவதும் கத்தாவை ஆவியானவருடைய கரத்தில் நாங்கள் கொண்டிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மேலாக நான் பாமாலை 49வது பாமாலையை பாடுவோம். என்னுடைய ராகம் தெய்வ ஆட்டுக்குட்டியே என்ற ராகத்தை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 49. கலிகூறு சியோனே ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தரா உன் ராஜா வருகிறார். கலிகூறு சியோனே ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தர் உன் ராஜா வருகிறார். கலிகூறு சியோனே ஓ மகிழ் எருசலேம், ஓசியன்னா தாவீதின் மைந்தனே நீர் வாழ்கவே, உம்முடைய நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபியோ. ஓசியன்னா தாவீதின் மைந்தனே நீர் வாழ்கவே, ஓசியன்னா ராஜாவே வாழ்க தெய்வ மைந்தனே, சாந்தமுள்ள உப்பது செங்கோல் என்றும் ஆளவோம். ஓசியன்னா ராஜாவே வாழ்க தெய்வ மைந்தனே.
ஆமென். காலை ஆராதனை ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எங்கள் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஒளியா இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இல்லை. அவர் ஒளி இருக்கிற நாம் ஒளி நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பிடிக்குமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியும் பரிபூர்ண சித்தம் நிறைந்த பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாவதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலையில் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குமான இருதயத்தினை புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களே அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் காத்தெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபனமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தாப்பனத்தில் போய், தாப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் சொல்லப்படுது நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் மாறி கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நான் பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தேவனாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாக மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தின் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபர்களுக்காக சோத்திரம் செலுத்துவோம். மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலுக்கும் ஆத்மா தேவனுக்காக வேண்டிக் கொள்வோம். நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது நம்ம விசேஷ கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்க இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்தத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசனோட கூட சேர்ந்து நான் சொல்றபடி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து இந்த பொதுவான பாவ அறிக்கையை செய்வோமா? சர்வ வளர்ந்து இருக்க பிதாவே, தவிப்பு ஆடுகளை போல நம்முடைய வழியில விட்டு வலிவை அலைந்து போனோம். இதுங்களை யோசனைக்கு விருப்பனுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகாது செய்யாமல் செய்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்கள் சிறுவாக்கும்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கிற எங்களை பொறுமையாயிரோ பார்த்து எங்களை சீர்படுத்தோ. மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாம்படி நாங்கள் தேவ பக்தியோ நீதியோ தேர்ந்து வர கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திருப்பி பிழைப்பதை விரும்பி பாவத்துக்கு பதில் தமிழ் ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தன்னுடைய படையுடையக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அளித்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையா விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியோடு நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தரத்தில் நாம் செய்வது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமில்லாமல் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலையோ தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமஇருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அல்லாரோ விரோதமாக குற்றத்துக்கு நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சொல்லி பிரேசிக்கப்படாமல் தீர்மானம் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். அப்படி வாய்முறை போல அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. அதிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சகாலங்களோ மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம்.
கத்திர பெருமாய் பாடி நம்ம சகிதம் பண்ண கடுவோரும் முன்பாக வந்து சங்கீதப்படுத்து பாட கடவோ கத்திரை மகா தேவனோ எல்லா தேவனுக்கோ மகாராஜனோ மாயிருக்கிறா பூமியில் இருக்கிறது பரமவீரங்களோ அவருடைய உயிர்கள் சந்தனது அவரது உண்டாக்கினா வெட்டாந்தரியோ அப்படி கரம் உருவாக்கிட்டு நம்ம கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மனதாப்பட கடவோ வாருங்கள் அவன் நம்முடைய தேவன் செஞ்சாங்களோ அவர் கைகளான ஆடுகளுமோமி இந்த சித்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வளர்ந்து கோபப்பட்ட போதும் சொல்லி நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள் என்னை சோதித்து என்னை பரிச்சை பார்த்து என் கிரியை கண்டார்கள் ஜனமென்றோ என்னை வளையர்கள் என்றும் சொல்லுமே என்று என்னை கோபத்திலே ஆனாயிற்று பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமையுண்டாவதாக. மாறி மாறி வாசகங்களே குறிக்கப்பட்ட சங்கீதம் 132 132 132வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபையும் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலையும் காண மாட்டோம். என் வீடாய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினாள். இதோ நாம் எப்ராத்துல அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளியில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாத வழியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்துள்ளோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பேரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ண வைத்த முகத்தை உன் தாசனாயத்தாவது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசத்தின் மேல் வைப்பேன் என்றோ, உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதைக்கும் என் சாட்சியிலும் காத்து நடந்தால் அவர் குமாரரும் என்றளிக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பேரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்கப்படுவேன். நான் அபிஷேகம் பண்ண வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களை வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும் என்றார். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதும் சதாகாரங்களோ மைவிண்டாவதாக. நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிகளை குறிக்கப்பட்ட முதலாம் வேத படம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். வாசிமுடைய குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள். தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன்.
ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் கற்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திரும்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடையாதங்களின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். வாசிப்பிலே குறிக்கப்பட்ட முதலாம் பாடம் ஆயிற்று. ஆமென். வாசிப்பிலே குறிக்கப்பட்ட 2ஆம் பாடம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வசனங்கள். Second reading has been taken from Hebrews chapter 2 verses 10 to 18. Hebrews chapter 2 verses 10 to 18. For it was fitting for him, for whom are all things and by whom are all things, in bringing many sons to glory, to make the captain of their salvation perfect through suffering. For both he who sanctifies and those who are being sanctified are all one. For which reason he is not ashamed to call them brethren, saying, I will declare your name to my brethren. In the midst of the assembly I will sing praise to you. And again, I will put my trust in him. And again, here am I and the children whom God has given me. Inasmuch then as the children have partaken of flesh and blood, he himself likewise shared in the same, that through death he might destroy him who had the power of death, that is, the devil, and release those who through fear of death were all their lifetime subject to bondage. For indeed he does not give aid to angels, but he does give aid to the seed of Abraham. Therefore in all things he had to be made like his brethren, that he might be merciful and faithful high priest in things pertaining to God, to make propitiation for the sins of the people. For in that he himself has suffered, being tempted, he is able to aid those who are tempted. Here ends the second reading. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தரமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். தாப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் இந்த வருடத்திலே இந்த 11வது 12வது மாதத்திலும் 3வது வாரத்தை ஆண்டவர் நமக்கு காண கிருபை செய்தார். இந்த வருடம் முழுதும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை விதமான பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், இக்கட்டுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்னே சென்று நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார் இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தின்படி. ஆகவே ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு ஒரு நாளும் நன்றி செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மறுபடியுமாக இது இந்த ஒமிக்ரான் என்ற ஒரு வைரஸ் பரவி வருகிறது. ஆகவே இவற்றிலும் நாம் ஜாக்கிரதையோடும் கவனமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரி மாதம் நமக்கு 2ஆம் தேதியிலிருந்து நமக்கு அந்த முழு சபையில வைத்து நடத்துவதற்கு கர்த்தருக்கு கிருபை புரிவார். அதோடு மாத்திரமல்ல, வருகின்ற கிறிஸ்துமஸ் ஆராதனை சரியாக 9:30 மணிக்கு நமக்கு அந்த மலையாளம் அண்ணன் ஏற்கனவே அறிவிப்பு கொடுப்பார்கள், ஜான்ராஜ் அண்ணன். ஆகவே சரியான நேரத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் விராரூர்ல இருந்து வர வேண்டும். ஆகவே நீங்கள் சரியான நேரத்துக்கு நீங்கள் வந்து ஆயத்தமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்றைக்கு திருவிருந்த ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் திருச்சபை பிள்ளைகள் ஜெபத்தோடு ஒரு 9:15 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நன்றாக நமக்கு சரியான நேரத்திற்கு முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. ஜெபத்தோடு பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் உங்களுக்கு எதுவும் தேவை என்றால் என்னையும் ஜான்ராஜ் அண்ணனையும் நீங்கள் அணுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை புரிவாராக. இன்றைக்கு மாலை வேளையிலே மிராரோடு சபையிலே கேரல் சர்வீஸ் இருக்கிறது. கலந்து கொள்ள முடிந்தால் தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். மாலை வேளையிலே கேரல் சர்வீஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் ஜெப தேவைகளையும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று நமக்கு திருமண்டலமானது கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால்,
பாவமற்ற இயேசு கிறிஸ்துவை வரவேற்போம். அதாவது இந்த உலகத்திலே பாவமில்லாத மனிதராக காணப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க வேண்டும் என்று நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்ட வெல்கம். அதாவது உலக பிரகாரமாக மனிதர்கள் வருகின்ற வேளையிலே ஒரு மிக பிரபல மனிதர் வரும்பொழுது நாம் அவரை வரவேற்பதற்கு எவ்வளவு ஆயத்தப்படுவோம், அவரை எவ்வாறு கனப்படுத்துவோம், எவ்வாறு வரவேற்போம் என்பது நாம் யாவரும் அறிந்தது. ஒருவேளை ஒரு திருச்சபையில புதிய குருவானவர் வரலாம், அதோடு மாத்திரமல்ல ஒரு மினிஸ்டர் வந்தாலும் சரி, உலக பிரகாரமான ஆசிரியர் பணித்தொழில் செய்கின்றவர்களுக்கும் அரசு அலுவலகம் பணிபுரிகின்றவர்களுக்கும் ஒருவர் வருகிறார் என்றால் அவரை எவ்வளவு அளவு மகிழ்ச்சி படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வரவேற்கின்றவர்களாக, வெல்கம் பண்ணுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, ஒரு பாவமும் அறியாதவர். அந்த மனிதரை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக லூக்கா நற்செய்தி நூல், சென்ட் லூக் சாப்டர் 1 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். இன்றைக்கு நமக்கு அல்மனக் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமன்ற தலைப்பிலே நன்றாக இன்றைக்கு பாடம் வாசித்தார்கள் அக்கா அன்னமாக்கா மற்றும் கிறிஸ்டி. அந்த திருமறையின் இன்றைய நாளில் உள்ள அந்த திருமறையினுடைய தலைப்பின் அடிப்படையில் வாசித்தார்கள். இந்த லூக்கா நற்செய்தியும் இன்றைக்கு உண்டு. இந்த லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 விதமான பேர்காலம், பிரசவ காலம் நடைபெறுகிறது. ஒன்று சகரியா எலிசபெத், அவருடைய குடும்பத்திலே தேவதூதனால் யோவான் என்ற ஒரு யோவான் ஸ்நானகன் பிறப்பார் என்பதை குறித்தும், இரண்டாவது மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பதை குறித்தும் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதாவது குழந்தை பிறக்கவில்லை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாக இன்னும் பிறக்கவில்லை. அதோடு மாத்திரமல்ல, எலிசபெத்துக்கும் குழந்தை பிறக்கவில்லை. இந்த சூழ்நிலையில எப்படி அவர்களை வரவேற்கிறார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியில வாசித்த போது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரம் தான், அருமையாக இருக்கிறது. சகரியா எலிசபெத் இருவரும் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிபுரிகின்ற ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள். அவர்களுக்கு வயதாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் மூலமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். அது ஒரு சம்பவம் இருக்கின்றது. அதன் பிறகு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சென்ட் லூக் சாப்டர் 1 verses 26, இந்த பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா மரியாளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு குறித்து இதுல கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் நாசரேத்திலே வந்து தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்பு என்ற நாமல புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியர் எடுத்து வந்து தேவனால் அனுப்பப்பட்ட அந்த கன்னியர் மரியாள். அப்போ அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து முதல்ல அங்க நடக்கு, எங்க நம்ம சகரியா எலிசபெத்துக்கு சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு இங்க வந்து அந்த கேப்ரியல் தூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி என்று சொல்லிவிட்டு, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி ஒவ்வொரு காரியமா இந்த தேவதூதனாலே சொல்லப்படுகிறது. அப்போ மரியாளுக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கு. அதாவது நானே இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று பலவிதமான கலக்கமான சூழ்நிலையிலும் இவர்களுக்கு சொல்லும்படியாக, இதோ உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறார்கள், அவள் மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த பகுதியிலே முடிக்கப்படுகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்துல முதல்ல சகரியா எலிசபெத் அவருடைய பெயர்காலத்தை பத்தி சொல்லிட்டு திருப்பி மரியாளுடைய வயிற்றிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாகி அவர்களை வரவேற்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே மரியாளும் அதை கேட்டு, நான் இந்த ஆண்டவருக்கு நான் அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கப்படுவது என்று சொன்ன உடனே பாருங்க, சகரியா எலிசபெத்துக்கு
குழந்தை உருவானதை அறிந்து இவங்க யாரு மரியாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, உடனே அதை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தீவிரமா நம்ம புறப்பட்டு போறாங்க. அப்போ சகரியா வீட்டுக்குள்ளே பிரவேசித்த உடனே எலிசபெத்தை என்ன செய்றாங்க, மரியாள் வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்க பாருங்க. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இந்த பிள்ளை துளிற்று, எலிசபெத் பரிசுத்தாவியான நிரப்பப்படும். கொஞ்சம் நல்ல இந்த டெக்ஸ்ட கவனிக்கணும். மரியாள் வாழ்த்தின உடனே அவங்களுடைய கர்ப்பத்தின் கனியானது பிள்ளை என்ன செய்ற்று, வயிற்றிலிருந்து துள்ளிற்று என்று சொல்லப்படும். உடனே பரிசுத்தாவியினாலே எலிசபெத்து நிரப்பப்படுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கின உடனே எவ்வளவு அவங்கள அந்த குழந்தைய வரவேற்பதற்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு ஆயத்தம். 2 பேருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கு பாருங்க. நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அறிந்து. உடனே என்ன செய்றாங்க, எலிசபெத்து மரியாளை வாழ்த்துறாங்க. உரத்த சத்தமாய் பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே இவங்க வயிற்றில் என்ன விழுந்த உடனே நீ வாழ்த்தின வாழ்த்துதல் என்ன செஞ்சுட்டு, என்னுடைய பிள்ளை களிப்பாய் சொல்லிட்டு என்று என்ன செய்தாங்க, எலிசபெத்து என்ன செய்தாங்க சொல்றாங்க. சொன்ன உடனே மரியாள் எவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்வது அந்த பாருங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன செய்யறது, ஏன்னா தனக்கு ஒரு புத்திர சுவிகார பாக்கியம் கிடைக்க போது இந்த மரியாள் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவங்களுடைய பரிசுத்தாவியினால வயிற்றில உருவாக்கப்படுவாங்க நினைச்சு பார்த்திருங்களா. எத்தனையோ தாய்மார்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படி மரியாளை தேர்ந்தெடுத்துக்கிறாரு பாருங்க. அதனாலதான் கர்த்தரை என்னுடைய மகிமைப்படுத்துகிறது, என்னுடைய ஆவி இரட்சகராகிய தேவனுக்குள்ளே களி கூறுகிறது. முதல்ல மகிமைப்படுத்துறது. எவ்வளவு அந்த சந்தோஷத்தினாலே ஒரு குழந்தை உருவாகி வரப்போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வரவேற்பை எப்படி கொடுக்காமங்க. என் ஆவி ஆண்டவருக்குள்ளே களி கூற இரட்சகராய் களி கூறுகிறது. நான் அடிமை நிலைமையில இருந்தேன். என் ஆண்டவர் என்ன செய்தார் நோக்கி பார்த்தப்போ மரியாள் ஒரு தாழ்மையின் நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு தெரியும், அதான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அவர் உயர்த்துவார் என்று சொன்னவளை அடிமையின் தாழ்மை நிலையில இருந்தேன். ஆண்டவர் என்ன செய்தார், என்னை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, பரிசுத்தம் உள்ளது என்று என்ன செய்கிறது. அருமையாக இந்த 1ஆம் அதிகாரத்திலே 2 விதமான பேறுகால சம்பவங்களை என்ன செய்கிறது நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் அருமையாக கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஒன்று சகரியா எலிசபெத், இவங்களுக்கு யோவான் ஸ்நானகன். இவர் என்னன்னா மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடியவர். அது போன வாரத்துல ஜான் த பேப்டிஸ்ட் அப்படின்ட்டு நம்ம தியானித்திருப்போம். இந்த வாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்துமஸ் வருகிற சனிக்கிழமை, அதனாலதான் இந்த தலைப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நம்ம எப்படி வரவேற்கணும், மரியாளை போல நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள் சந்தோஷம் உடையவர்களாக இருக்கணும். ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பண்டிகையா இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த பண்டிகையின் மூலமாக நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம் மூலமாக பிறரும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு பழைய ஏற்பாட்டிலே சொன்ன தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசி சொல்றாரு இல்லையா, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே நியூ டெஸ்டமெண்ட்ல அது ஃபுல்பில் பண்ணப்படுது, நிறைவேற்றப்படுகிறது பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். ஆகவே அதைத்தான் இந்த பகுதியிலே அருமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்க வேண்டும் என்று மரியாள் எவ்வளவு சந்தோஷமாக வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நம்ம இதெல்லாம் நினைக்க கூடாது. இந்த கோவிட், இந்த மற்ற காரியங்கள் இதெல்லாம் நம்ம மனசுல வைக்க கூடாது. கிறிஸ்துமஸ் என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதுக்கு நான் எப்படி ஆயத்தமா இருக்கிறேன், அவரை வரவேற்கிறதுக்கு நான் எப்படி பாத்திரவானாக இருக்கிறேன், அதைத்தான் நம்ம இன்னைக்கு மரியாள் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எப்படி அவங்க சந்தோஷத்தோடு வரவேற்கின்றார்களோ அதே போல இன்றைக்கும் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார், என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார் என்பதை உணர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நாம் ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் அட்வென்ட் சீசன், கிறிஸ்துவின் வருகையின் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பவுமே சுருக்க ஜெபம் நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அட்வென்ட் நாட்களில் உள்ள 3ஆம் ஞாயிறு, அட்வென்ட் நாட்களில் 2ஆம் ஞாயிறு, அது எதற்காக வாசிக்கிறோம், இந்த கிறிஸ்துவின் வருகையில அவரை வரவேற்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
வெல்கம், வரவேற்கக்கூடிய ஆண்டவரே, நீர் எனக்காக வந்திருக்கிறீங்கப்பா, என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு, என்னுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அவரை வரவேற்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆயத்தம் வேண்டும் அவரை வரவேற்பதற்கு? அதான் சொல்லுங்க, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவரை வரவேற்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். அவரை பாவங்கள் எல்லாவற்றையும் செய்வது விட்டு நாம் வரவேற்க முடியுமா? ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததின் நோக்கம் நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நாம் பரிசுத்தத்தோடு வரவேற்க வேண்டும். அதுதான் ஒரு வரவேற்புக்கான உறுதியான ஒரு அடையாளம். பிரியமான ஏனோ தானே என்று எல்லாரை போல நாம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொண்டாடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு ஆயத்தப்படுத்தி நாம் அவரை வரவேற்கின்ற வேளையிலே நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையானது என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக அமையும். பிரியமான், நம் மூலமாக மற்றவர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரியமானங்களே, இந்த லூக்கா நற்செய்தி நூலிலே மரியாளுனுடைய வாழ்க்கையின் மூலமாக எப்படி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையான காரியங்களை எனக்கு செய்தார், என்னுடைய ஆத்மா கர்த்தருக்கு கலிகூரும், எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வயிற்றிலே உருவாகிறாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமாக அவரை வரவேற்பதற்கு ஒரு அடிமை நிலையில இருந்த பெண்ணை ஆண்டவர் உயர்த்தினது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே பரிசுத்தத்தோடு அவரை வரவேற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தர் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் இணைய தினத்தின் மூலமாக ஆண்டவரே மோடு கூட ஐக்கியப்பட கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமிகளுடைய திருச்சுவையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதில் இணைந்திருக்கிறார்கள். இணைந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே சுவாமி, என்னுடைய சபை ஊழியரனன் மற்றும் முத்துராஜியா, ஜோசப், ஆண்டவரே ஆசிரியா மற்றும் சாம்சன் ஆண்டவரே, மற்றும் ஆண்டவரே சுவாமி அண்ணம்மா உங்களுடைய குடும்பம், மற்றும் ஜெயந்தி அக்கா மற்றும் முத்துராஜியா குடும்பம், மற்றும் ஜாஸ்பர், இதில் கலந்திருக்கின்ற எங்களுடைய திருச்சுவின் குடும்பத்தின் பிள்ளைகள், கலந்து கொள்ள முடியாத ராஜனன் மற்றும் ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை ஆசிரியப்பா. நாங்கள் ஒரு சிறிய குடும்பமாக இருந்தாலும் ஒன்று கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வருகிற கிறிஸ்துமஸ் தினத்தன்று எல்லோரும் ஒருவர் கிறிஸ்டியக்கா மற்றும் அதோடு மற்றவங்களை செலினா ஏஞ்சல் அக்கா குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்தெந்த தேவைகள் இருக்குது அதை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பாவமற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருகின்ற பொழுது எப்படி ஆயத்தத்தோடு நாங்கள் வரவேற்க வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானகன் பிறக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வயிற்றில் பிறப்பார் என்று சொன்ன பொழுது அந்த அடிமை நிலையிலிருந்த அந்த மகளை நீர் நோக்கி பார்த்து வல்லமையான காரியங்களை செய்தார். கர்த்தருக்குள் என்னுடைய ஆத்மா களி கூறுகிறது என்று சொல்லி எவ்வளவு உம்முடைய வருகையை வரவேற்பதற்கு எப்படி மரியாள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்களோ, அதே போல இந்த உலகத்திலே உண்மை வரவேற்பதற்கு நீங்க எப்படி பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தீங்களோ அதே போல எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வருகையிலே கரை திரையற்றவர்களாக காணப்பட்டு உடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் வரவேற்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தோப்பனே. குற்றங்கள் குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஸ்தோத்திரனே. ஸ்தோத்திரம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நூறாம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பூமி குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு பெருமாய் பாடுங்கள். மேய்ச்சலை கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார்.
நாம் ஒரு ஜனங்களோ அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புரட்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோசரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாரங்களிலும் மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரந்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வல்லபாசி வீற்றிருக்கிறார். அவர் உயிரோடு மருத்துவ இருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். புதுவார்க்கு சபையும் பசுவண்டி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வவித்தலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அந்நியத்தாரோ விரதமாக குற்றத்துக்கெல்லாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். பேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பையோ, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பையோ, நீ தெரிந்த உன்னை ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, உன் சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளிடும். தேவன் எல்லாம் எங்களுக்கு ஆயுத்தம் செய்வார், ஒருவரும் இல்லை. பராபரனே என் இருதயங்களை சுத்திகரியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை எங்கிட்டிருந்து எடுத்துக் கொள்ளாதேயோ. அட்வென்ட் நாட்களுடைய 4ஆம் ஞாயிறின் சுருக்கு ஜெபம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடு எழுந்தருளி எங்கள் நடுவில் வந்து மிகுந்த பலத்தோடு எங்களுக்கு சகாயம் செய்யும். எங்களுக்கு முன் வைத்திருக்கிற பந்தய சாலையில் ஓடாதபடி எங்கள் பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் தடுக்கப்பட்டிருக்கிற எங்களை தேவனுடைய பூரண கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கண்ணோக்கி பார்த்து தீவிரமாக உதவி செய்ய வேண்டும் என்று என் கர்த்தராகிய உமதுக்குமான உத்தரவாத புண்ணியத்தின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் உமக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சதாகாலமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பெருவாரி விசவியாதி நலமனக்கால் செய்ய வேண்டிய ஜபம். சர்வவல்லமை தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாக அடம் சாய்த்து கலக செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்தின் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்திரு. இக்காலத்தில் கொடிய விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரை இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்காரத்தை கட்டளிட்டது போல இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோ. ஆமென். சமானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்கு ஜெபம். சமானத்துக்காரமே சிந்தை விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உங்களுடைய அடியாராய் நாங்கள் எந்த விதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துரு செய்கிற எல்லா பிரச்சனையும் என்று கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்கு ஜெபம். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ அந்த பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்பொழுதும் செய்வதற்கு நாங்கள் செய்ய எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நித்திய தேவனே, எல்லா அத்தியாச்சார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உங்களுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளுக்கு உத்தம பிரியங்களால் நடக்கும்படி இந்த ஆசீர்வாதமாக பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, என் காரிய கர்த்தர் மத்தியஸ்தமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டோம். ஆமென்.
பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அப்பாத்திரான அடியாராகிய எங்களுக்கு மற்ற எல்லா மனிதருக்கும் கர்த்தாவே தேவரீர் அவர்களை செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரே எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இறுதியில் உள்ளவா இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களால் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே செய்த உபகாரங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். Memory verse by children. எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 25ஆம் தேதி அன்று கிறிஸ்து பிறந்த நாள் ஆராதனை பரிசுத்த நற்கருணையுடன் புனித மேரிஸ் மலையாள தேவாலயத்தில் வைத்து நடைபெறும். நாள் 25 டிசம்பர். நேரம் காலை 9:30 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். ஐயா சொன்னது போல எல்லாரும் 9:15 வந்து தயாராக இருக்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக ஜெபித்து நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கர்த்தருக்கு சித்தமானால் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆராதனையும் பரிசுத்த நற்கருணையுடன் புனித மேரிஸ் மலையாள தேவாலயத்தில் வைத்து நடைபெறும். அதுவும் காலை 9:30 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும். யாரும் இதிலையும் கலந்து கொண்டு நாம் புத்தாண்டு ஆசீர்வாதத்தை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சி நேரத்துக்கு நாம் கண் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலையும் கிருபையிலையும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் நாம் அமைக்க ஆசீர்வாத நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சிறு சாட்சியான் எத்தனை தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். வெள்ளிக்கிழமை நான் வீட்டில் கொஞ்சம் கிளீன் பண்ணும்போது சர்வெண்ட்டோட கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய சின்ன ஒரு பேக்ல கொஞ்சம் கேசட் இருந்தது. தூக்கி கொடுக்கறதுக்காகும் போது லைட்டா இடுப்புல பிடிச்சது. நான் அதை மைண்ட் பண்ணல சரியாயிரும்ன்ட்டு. ஆனா அந்த நாள்ல வேலை செய்ய கிருபை செய்தார். அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது ரொம்ப திரும்பி படுக்க முடியல, எழும்ப முடியல, அப்படி ஒரு வலி இருந்தது. அப்போ ஒரு நேரம் நான் எப்படியோ ட்ரை பண்ணி எழும்பிட்டேன், நடக்க முடியல, குனிஞ்சிட்டு தான் நடந்த மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் எழும்பும்போது ஏசப்பா இப்படி இருந்தா நான் எப்படி வேலை செய்வேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு பலன் கொடுங்க, நான் என்ன செய்ய வேணும்னு நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சடனா எனக்கு கர்த்தர் சொன்னாரு, என் இயேசுவின் பலத்தினாலே எழும்பி நடக்கிறேன் என்று அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண சொன்னாரு. அப்ப அதே போல நான் இயேசுவின் பலத்தினாலே நான் எழும்பி நடக்கிறேன், எழும்பி உட்காருகிறேன், எழும்பி நடக்கிறேன் என்று சொல்லி நான் நடக்கும்போது தேவன் நன்றாக நடக்க கிருபை செய்தார். இப்படியாக தேவன் செய்த அந்த அற்புதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் 2 மாதத்துக்கு முன்னாலே அப்படிதான் ஒரு நாள் நான் காலையில எழும்பி பிரேயருக்காக எழும்பி உட்காரும் போது தலை சுத்தி அப்படியே நான் காட்டுல விழுந்துட்டேன். ஏன்னா எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேரம் எப்படின்னு தெரியல. அப்பவும் சடனா கர்த்தர் எல்ஷடாய் சர்வ வல்லவரே இந்த வசனத்தை அறிக்கை பண்ண சொல்லி அதை அறிக்கை பண்ண உடனே அப்படியே எழும்பி உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த தலை சுற்றி எங்க போனதுன்னு தெரியல. இப்படியாக தேவன் எனக்கு தந்த கிருபை, அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த 2 வசனத்தையும் நான் அடிக்கடி காலையில அறிக்கை பண்ணிடுறது உண்டு. தேவன் அதை தயவா நினைவு கூர்ந்து எனக்கு அதை அறிக்கை பண்ண வைத்து அந்த வசனத்தின் மூலம் எனக்கு விடுதலை தந்தார். அந்த அன்பிற்காக நன்றியோடு நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அதே போல சாட்டர்டே ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 1:30க்கு எங்க பிளாட்ல உள்ள எங்க 5th ஃப்ளோர்ல உள்ள அந்த மீட்டர் வெடிச்சிருச்சு. அந்த மீட்டர் ரூம்ல வெடிச்சு எங்க இந்த 5th ஃப்ளோர்ல 2 வீடு, அந்த 2 வீட்டுக்குரிய மீட்டர் பாக்ஸும் வெடிச்சுட்டு
அரௌண்ட் 1:30க்கு அந்த நேரமும் கத்தர் எழுப்பி விட்டாரு. 2 நேரம் நல்லா பிளாஸ்ட் சத்தம் கேட்டுச்சு. அப்ப என்னன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம். ஆனாலும் சத்தம் கேட்டோடனே என் ஹஸ்பண்டும் எழும்பி கீழே போய் பார்த்தாங்க. கத்தரின் பெரிதான கிருபையினால இந்த 2 மீட்டர் மட்டும்தான் எரிஞ்சிருந்து, மத்த எந்த இதுவும் வராம பெரிய ஆபத்துல இருந்து கத்தர் பாதுகாத்தார். அந்த அன்பிற்காக நான் தேவனை நன்றியுள்ள இதயத்தோட நான் சோஸ்தரிக்கிறேன். இரவில் நடக்கும் பயங்கரத்துக்கு தேவன் எங்கள் எங்கள் சொசைட்டி விலைக்கு வேலை எடுத்து பாதுகாத்ததற்காக நான் நன்றி செலுத்துறேன். இப்படியாக தேவன் இந்த 12வது மாதத்துல 19ஆம் தேதி வரைக்கும் எங்களை பாதுகாத்து ஏந்து சுமந்து வழிநடத்தி வந்த தேவனே நான் நன்றியுள்ள இருதயத்தோட சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹலோ, கேக்குதா? கேக்குதுயா, சொல்லுங்க. ஆண்டவர் என்னையும் ஒரு சின்ன சாட்சியா இருந்துருக்காரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் சண்டே அன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா, உடம்புக்கும் சரியா வராது. இதில் அட்டன் பண்ணுறதுலேயும் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப வரும். அதனால சரியாகவே இந்த சண்டே நான் வந்துக்கிட்டு நம்ம ஆன்லைன் சர்வீஸை முழுமையாக அட்டன் பண்ண முடியாது இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் இப்போ வந்துக்கிட்டு ஒரு 10 நாள் நான் காலையில் 4 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுறேன். ஆனால் அந்த ஜெபம் பண்ணும்போதும் அதில் வந்துக்கிட்டு அதுக்கு சாத்தான் ரொம்ப தடை பண்ணிக்கிட்டு பண்ண விடாம சில முறுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கு வந்துக்கிட்டு உடம்புக்கு கொஞ்சம் ஆண்டவருக்கு தெம்பு கொடுத்து இன்னைக்கு அவருடைய இதில் பங்கு பெற எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி நன்றி நன்றி. சோத்ரே. சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே, அப்ப நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவே செய்த எல்லா விதமான மகத்தான காரியங்களுக்காக அப்ப அந்த பாதுகாப்பிற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே, ஜெயந்தி சொன்ன அந்த அப்ப சாட்சி மூலமா கத்தாவே அப்ப நீங்க கத்தாவே அப்ப கடந்த வந்த பாதையிலே கத்தாவே ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருந்து கத்தாவே அவருடைய பலவீனத்தில் எல்லாம் கத்தாவே பரிபூர்ணமா பலத்தை கொடுத்தீங்களே அதற்காக நன்றி ராஜா. கத்தாவே ஒவ்வொரு முறையும் கத்தாவே உண்மை நோக்கி பார்த்து கத்தாவே அப்போ உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கை செய்து பலத்தை பெற்றுக்கொண்டு நடக்கிற பாக்கியத்தை கிருபையாக கொடுத்தீங்களே அதற்காக நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே நேற்றைய தினத்தில் கத்தாவே ஏர்லி மார்னிங் 1:30 மணி கத்தாவே நடந்த அப்பா அந்த தீ விபத்திலிருந்து கத்தாவே அப்ப எங்களை மட்டுமல்லப்பா எங்கள் சொசைட்டியில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கத்தாவே கிருபையாக பாதுகாத்தீங்கப்பா. அந்த பெரிதான இரக்கத்திற்காக தயவுக்காக அன்பிற்காக கோடான கோடி சோத்திரம்ப்பா. கத்தாவே நடக்கும் பயங்கரத்துக்கு எல்லாவற்றும் கத்தாவே நீங்க எங்களை பாதுகாத்தீங்கப்பா. கத்தாவே நீங்க சொன்ன வாக்குறுதி கத்தாவே கர்த்தர் உங்களை முன்னே போவா இஸ்ரவேல் உங்களுக்கு பிறகு காக்கிறவரா இருப்பார் என்ற வாக்கு தத்துவத்தின்படி கத்தாவே அப்பா இந்த 12வது மாதத்திலும் கத்தாவே நடந்த பெரிய தீங்கிலிருந்து கத்தாவே அப்பா நீங்க கிருபையா கத்தாவே எங்களை பாதுகாத்தீங்க. அதற்காக கோடி நன்றி ராஜா. அதே போல் கத்தாவே அப்பா முத்துராஜா சொன்ன சாட்சி மூலமா கத்தாவே ஹல்லேலூயா நன்றி ராஜா. அப்ப கடந்த அந்த பாதையெல்லாம் கத்தாவே அப்பா உங்களுடைய கிருபை அப்பா மகனை தாங்கி வளர்த்து கொண்டு வந்தது அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு சண்டையும் கத்தாவே ஏதாவது ப்ராப்ளம் வந்து கத்தாவே அப்பா அவங்க ஆராதனை முழுமையாக கத்தாவே ஆராதிக்க விடாதபடி இருந்தாலும் கத்தாவே நீங்க இந்த கிருபையால் கத்தாவே இந்த தினத்திலே கத்தாவே ஹல்லேலூயா நன்றி ராஜா. முதலாக கத்தாவே லாகின் பண்ணி அப்பா இது ஆராதனை முழுவதுமாக அப்பா அதுல பார்ட்டிசிபேட் பண்ற கிருபையை கொடுத்தீங்கப்பா நன்றி ராஜா. கத்தாவே காலையிலே அதிகாலையில எழும்பி அப்ப ஜெபிக்கிற கிருபையும் கத்தாவே நீங்க கிருபையாக கொடுத்தீங்க மகனுக்கு அதற்காக கோடி நன்றி ராஜா. கத்தாவே எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா சத்துருவின் போராட்டத்தையும் கத்தாவே விலைக்கு மகனை பாதுகாத்து கத்தாவே ஹல்லேலூயா இன்னும் கத்தாவே உமக்காக ஓடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. அவங்களை பலவீனத்துல எல்லாம் கத்தாவே பலம் பரிமளம் விளங்குவதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மகனை ஆசீர்வதித்து வளர்த்துக்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சற்று நேரம் நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடன் செல்வோம். தேவனுடைய மீதான கிருபையினாலே இரக்கத்தினாலே தயவினாலே இந்த ஆண்டின் 51வது ஞாயிற்றுக்கிழமையும் கிருபையாக தேவன் காண செய்தார் அல்லவா. அதற்காக நன்றி பலி நாம் செலுத்துவோம். கடந்த வந்த பாதை எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை முழுவதுமாக தாங்கினது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுத்து தேவன் நம்மை
வழிநடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார். கொடிய நோய்கள், கொள்ளை நோய்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கிருபையாக நம்மை பாதுகாத்து கரம் பிடித்து வளர்த்து கொண்டு வந்தார் அல்லவா. அதை நினைத்தவர்களாக நாம் சற்று நம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் அவரை சற்று நேரம் துதிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அந்த நேரத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இருந்ததுனால் இன்று முழுவதுமாக நம்மை சமர்ப்பிப்போமா? ஆவி, ஆத்ம, சரீரத்தை முழுவதுமாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? சங்கீதக்காரர் 50 சங்கீதத்தை வர சொல்கிறான், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து அப்பா என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நீக்கியறலும். தேவனே சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் என்று கேட்பது போல இப்போ அந்த புதிய ஆண்டில் நாங்கள் கடந்து போகும்போது கத்தாவை எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கத்தாவை எங்களை சிருஷ்டிங்க என்று கேட்போமா? ஒரு நிலைவரமான ஆவி எங்களுடைய உள்ளத்திலே புதுப்பிங்க என்று கேட்போமா? ஆவியானவரே, உம்மால் நடத்தப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க என்ற நேரத்தில் நாம் சமர்ப்பித்து கேட்போமா? நாம் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நூறுகொண்ட ஆவிதான். தேவனே நூறுகொண்ட நன்கு மாநிலத்தினை ஒருபோதும் புறக்கணிய ராஜா. நாம் சற்று நம்மை முழுவதுமாக இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போமா? தேவனுக்கு முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே நடப்போம் என்று ஒரு உறுதிமொழியை நாம் எடுப்போமா? ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போம்னால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார் அல்லவா. முழுவதுமாக நாமே இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போமா? பவுல் சொல்வது போல நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக நாம் ஒப்புக் கொடுப்போமா? இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறது அல்லவா. அதை உணர்ந்தவளாக இந்த நேரத்தில் நாம் கல்வாரி சிலுவையை சற்று நோக்கி பார்ப்போமா? கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அல்லவா. முழுவதுமாக நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தையும் நாம் அவருக்கு சமர்ப்பிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்தவளாக இந்த பாடலை சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் இந்த பாடலை பாடி நம்மை சமர்ப்பிப்போமா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே
தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை எண்ணில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை எண்ணில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவே, அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவி, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவி, கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதர் இயேசுவே, பேருளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், சங்கீதக்காரன் துதிப்பது போல் நாம் இப்போது துதிப்போமா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சிரமத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செயலால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். கரத்தின் கிரியின் நிமித்தம் நான் ஆனந்த சத்தம் சொல்வது போல நாம் துதித்து பாடின பாத்திரமே துங்கவன் இயேசு நாம் அதை இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோமா? கடந்த 51 வாதங்கள் எல்லா தீர்க்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து அற்புதமாக நம்மை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார் அல்லவா? நன்றியில் உள்ள இதயத்தோடு நாம் நன்றி பலியிலே நாம் செலுத்துவோமா? துதித்து பாடின பாத்திரம் பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நீயமை சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆலியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில்
இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம், நான் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் புதியவைகள். ஒரு உண்மை பெரிதாக இருக்கிறது என்று இந்த புலமுறையில் நாம் பார்க்கிறோம் அல்லவா. நாம் உயிரோடு இருப்பது 2021 இந்த டிசம்பர் மாதத்தின் 19வது நாளை நாம் காண செய்தது. நாம் இன்றும் நாம் உயிரோடு நிர்மலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. சங்கீதக்காரன் சொல்லி 143 சங்கீதத்தில் அதிகாலையிலும் கிருபையை கேட்கப்படும். அப்பாவுமே நம்பி இருக்கிறேன், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்முடைய என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்றாங்க அல்லவா. ஒவ்வொரு நாளும் நமது கிருபையினாலே நம்மை மூடி நடத்தினார் அல்லவா. எத்தனை விதமான பாதை வழியாக நாம் கடந்து வந்தோம். கடினமான பாதை, எத்தனையோ சோதனைகள் வந்த பாதை, எத்தனையோ தேவைகள் நிறைந்த பாதை, பலவீனப்பட்ட பாதைகள், சோர்ந்து போன பாதைகள், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி எடுத்தது அல்லவா. எல்லா தேவைகளையும் அவர் அது நேரத்திலே சந்தித்தார் அல்லவா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். நாம் பாடுவோம் அந்த பாடலை. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில செய்தீங்கப்பா. ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் நன்றி பிள்ளைகளை இந்த நேரத்திலே நாம் செலுத்துவோமா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவிய நாளெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவிய நாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவிய நாளெல்லாம்.
ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவியெல்லாம்.
நாளெல்லாம் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவிய நாளெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேல் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து கடந்த 51 வாரங்கள் இந்த ஆண்டிலே முன்னாவே நமக்கு முன்பதாகவே அவர் சென்றார் அல்லவா. எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார் அல்லவா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதில்லை வசனப்படி உறங்காமலும் தூங்காமலும் நம்மோடு கூட நம்ம இருந்து ஹல்லேலூயா பாதுகாக்கிறவராகவே இருந்தார் அல்லவா. விபத்துக்கள், எதிர்பாராத விதமாக தீ விபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்தார் அல்லவா. எத்தனை விதமான சோதனைகளை சத்ரு எதிர்போதும் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்தார் அல்லவா. நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி கொண்டு வந்தார் அல்லவா. வாயினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் கரத்தினால் செய்தார் அல்லவா. ஒருவேளை இந்த ஆண்டின் இறுதியிலே நாம் இருக்கும் பொழுது இன்னும் நம்முடைய நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் என்றால் நாம் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஹல்லேலூயா. தீமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தையில் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. என் ரட்சிப்பேன், தேவனுக்குள் கலியூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை வான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்று நாம் அறிக்கை செய்வோம். இந்த நேரத்தில் நாம் இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போமா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோமா. இந்த ஆண்டு முழுவதும் பிரதான கிருபையால் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார்களவா. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார் அல்லவா. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் புதிய புதிய கிருபைகளை கொடுத்தார் அல்லவா. முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவருக்கு காத்திருக்கும் போது நமக்கு புதிய பலனை கொடுத்தார் அல்லவா. எத்தனையோ நிந்தனைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, ஆனால் நம்முடைய நீதியின் தேவன் நம்மை தாங்கினாரே. ஹல்லேலூயா. நாம் அவருக்காக ஜீவித்திடுவோமா, நம்புவோமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நம்புவோமா. சொன்ன வாக்குத்தத்தங்களை முழுவதுமாக நம்புவோமா. நிச்சயமாக அவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி வந்த 2022ஆம் ஆண்டிலே ஹல்லேலூயா ஒரு பெரிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் தான் இத்தனை விதமான போராட்டங்கள் வழியாக நம்மை நடத்தி கொண்டு வந்தார். நம்புவோமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி நாம் 2021ஆம் ஆண்டை கடந்து செல்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகள் நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கூடியன் மேற்பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே.
நம்பிடுவே நம்புவே இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஆத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவா கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை ஹalleluya 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 நல்ல பிதாவே நன்மையான நேத்துக்காக நன்றி ராஜா ஆம் கர்த்தாவே அப்பா இந்த கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தாவே 2021 ஆண்டு முழுவதும் கர்த்தாவே ஹalleluya உம்முடைய மிகுந்த கிருபையினால இரக்கத்தினால தயவினால அன்பினால கர்த்தாவே எங்களை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு வந்தீங்களப்பா அதற்காக நன்றி ராஜா கரம் பிடித்து வழிநடத்துறீங்க ராஜா அதற்காக நன்றி ராஜா எபனேசா இருந்தீங்க ராஜா அதற்காக நன்றி ராஜா ஆம் கர்த்தாவே எத்தனையோ விதமான அலைகள் வந்த போது எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கை படையை அசைக்கும்படியாக கர்த்தாவே வீசப்பட்ட எல்லா அலைகள் மத்தியிலும் கர்த்தாவே நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க ராஜா அதற்காக நன்றி ராஜா ஹalleluya நீங்க எங்களுக்கு கர்த்தாவே அந்த நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்தீங்க அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா எத்தனையோ முறைகள் கர்த்தாவே அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரத்திலாம் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தீங்க அதற்காக நன்றி ராஜா என்னுடைய பலவீனத்திலே கர்த்தாவே உங்களுடைய பலம் பரிபூர்ணமா எங்களுக்கு விளங்கினது ராஜா அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்பா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே புதிய புதிய கிருபையை கொடுத்து வழிநடத்திக் கொண்டு வந்தீங்களே அதற்காக நன்றி ராஜா நாங்கள் கேட்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமாகவே எங்களுக்கு கிருபை செய்து கொண்டு வந்தீங்களே அதற்காக நன்றி ராஜா எத்தனையோ விதமான நிந்தனைகள் வந்தது அப்பா போராட்டங்கள் வந்தது ஹalleluya நீதியின் தேவன் அப்பா கரம் பிடித்து எங்களை தாங்குனீங்களே அதற்காக நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே புதிய புதிய கிருபையை கொடுத்து எல்லா தேவையும் கர்த்தாவே அது நேத்திலே எங்களுக்கு சந்தித்து பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து எல்லா கிருபையிலும் கர்த்தாவே அள்ளி அள்ளி கொடுத்து இந்த ஆண்டை நடந்து வர கிருபை செய்தீங்களே அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம்
ஹalleluya. அப்பா உமக்கு காத்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. கர்த்தருக்கு காத்திருப்போம், ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசத்தை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நீங்க நிறைவேற்றி கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஹalleluya. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீங்க வழிநடத்தி வந்த அந்த அதிசயமான அற்புதமான அந்த நடத்துதலை பார்த்து கர்த்தாவே உங்க உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தாவே அப்பா நாங்கள் நன்றி பலியிலே செலுத்தினோம்ப்பா. தாராணி முழுதும் கர்த்தாவே பிரச்சனைகளோடு கூட இருந்தது பரிசுத்த ஆவியானவர், அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செஞ்சுக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வேலைக்கு நாம் கண் செல்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்ப கத்தாவே நாங்கள் திருச்சபை பிள்ளைகளா கத்தாவே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக கத்தாவே அப்பா நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் ஏற்கும் முன்பாக ஒரு விசை கத்தாவே நாங்கள் எங்களை முழுவதுமாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீ சொல்லியிருக்கீங்க அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களில் விட்டு திரும்பினால் அப்பொழுது பருவத்திற்கு நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. நீ தேசத்துக்கு சேமத்தை கொடுங்க ராஜா. எங்களை முழுவதுமாக நாங்கள் சமர்ப்பித்தோம்ப்பா இந்த ஆராதனையில. இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு இந்த ஜபத்தை கேட்டு கத்தாவே எங்கள் தேசத்திற்கு கத்தாவே நீங்க சேமத்தை கொடுப்பதற்காக நன்றி ராஜா. நீங்க என் நாமத்தினால எதை கேட்பதற்குமான பிதா மகிமைப்பட முடியாத செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்களே. கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க ராஜா. இந்த தேசத்தை ஆளுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கத்தாவே கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் ஜீவனம் அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணும் பிடிக்க ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவங்களுக்காக ஜெபிங்களே சொன்னீங்க ராஜா. தினத்தின் கத்தாவே இந்த நாட்டை ஆளுகிற பிள்ளைகளுக்காக உங்களை பார்த்து வருகிறார். President of India, Vice President of India, Prime Minister of India, Council of Ministers, ஒவ்வொரு எம்பிஸ், அதே போல் கத்தாவே அப்பா ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், எம்எல்சிஸ், மாநிலத்தில் உள்ள மந்திரிகள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நேற்று அப்படி கருத்தை கொடுக்கிறோம். கத்தாவே நீங்க கத்தாவே அப்படி இருந்தவங்களுக்கு நீங்க ஆளுகை செய்து கத்தாவே உங்களுடைய திட்டங்களை கத்தாவே பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்றுங்க ராஜா. பாரத தேசத்தில் 138 கோடி மக்களும் கத்தாவே நன்மையின் கிருபையின் கொடுப்பதற்காக கத்தாவே அவருடைய திட்டங்களை கத்தாவே இருக்க கிருபை தாங்கப்பா. ராஜாக்களின் இருதயங்களை கத்தாவே நீர்கால் போல மாற்றுகிற தேவரப்பா. எல்லாவற்றையும் கத்தாவே உங்களுடைய திட்டங்களை கத்தாவே நிறைவேற்றி தாங்கப்பா. அப்பா இவர்களுக்கு உதவியா இருக்கிற கத்தாவே ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸையும், செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரிஸ், டிப்டி செக்ரட்டரிஸ், செக்ஷன் ஆபீசர்ஸ் ஒவ்வொருவரும் கத்தாவே இப்படி காலத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஞானம் உள்ள இருதயத்தை கொடுங்க ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பாலிசி டெசிஷன் டிராஃப்ட் பண்ணும் போதே கத்தாவே உங்களுடைய கிருபினாலே கத்தாவே நிரப்புங்க ராஜா. நாட்டுக்கு நன்மை செய்கிற திட்டங்களை கத்தாவே நிறைவேற்றுற கிருபையை நீங்க கொடுங்க ராஜா. இந்த கிருபினால இறக்கத்தினால தயவுனால கத்தாவே அந்த ஃபார்மர்ஸ் லாவை கத்தாவே ரிவோக் பண்ற கிருபையை நீங்க கொடுத்தீங்க ராஜா. மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க கொடுத்த நல்ல மாறுதலுக்காக நன்றி ராஜா. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் கத்தாவே போராடி கொண்டிருந்த பிள்ளைகள் கத்தாவே நீங்க நீதியும் நியாயத்தையும் செய்ய கிருபையை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. இது எங்களால உண்டானது அல்ல ராஜா, இப்படி கரந்தா பாதை நடத்தினது. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தாவே இந்த கடைசி மாதத்துக்கு கத்தாவே நன்றி செலுத்துறோம்ப்பா. போன டிசம்பர்ல இருந்து கத்தாவே அவர்கள் போராடினார்கள். குளிர்காலத்திலே, மழை காலத்திலே, வெயில் காலத்திலே எல்லாம் அந்த ரோட்லயே இருந்தாங்க ராஜா. ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. ராஜாக்களின் இருதயத்தை திருப்பிற தேவன் நீங்க திருப்பினீங்கப்பா, அதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஜீவன வளமில்ல வார்த்தையை நீங்க நிறைவேற்றி காண்பித்தீங்க ராஜா, அதற்காக நன்றி ராஜா. இந்த கரம் அதிசயத்தை செய்ததை நாங்கள் பார்த்தோம் ராஜா. இந்த பெரிய தேசமே பார்த்தது ராஜா. 138 கோடி மக்களும் பார்த்தார்கள் அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. உள்ளத்தின் நாளத்திலிருந்து நன்றி செலுத்துறோம்ப்பா இந்த நேரத்தில். அதே போல் கத்தாவே இன்னும் அநேக திட்டங்களை நீங்க நிறைவேற்றி தாங்கப்பா.
நாட்டை ஆளுகிற பிள்ளையோட இருதயங்களை கத்தாவே ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ராஜா. அதே போல் கத்தாவே அந்த நீதித்துறையும் கத்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்தோம்ப்பா. நன்மையும் செம்மையுமாக கத்தாவே, நீதியும் நியாயத்தோடும் கத்தாவே நீங்க பெரிய காரியங்களை கத்தாவே அப்பா நீதிமன்றங்கள் மூலமாக சீஃப் ஜஸ்டிஸ் மூலமாக செய்தீங்க ராஜா. அதற்காக நன்றி ராஜா. இக்கட்டான நிலைமையிலே அப்போ அந்த பாரத தேசம் கடந்து போறத போயெல்லாம் கத்தாவே டைரக்ஷன்ஸ் கத்தாவே சுப்ரீம் கோர்ட் இருந்து வர கிருபை செய்தீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. அநேக டெசிஷன் கத்தாவே அதை இன்டர்வெயின் பண்ணீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. உங்களுடைய கரந்தாப்பா நீதி நியாயத்தையும் செய்தது ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கத்தாவே ஏற்று நேரத்துல கத்தாவே அப்ப அந்த காம்பன்சேஷன் எல்லாம் கிடைக்க நீங்க கிருபை செய்றீங்கப்பா. உங்களுடைய கரந்தாப்பா இதை நடத்துறது நன்றி ராஜா. இப்போ கத்தாவே எங்க நாட்டில் உள்ள சுற்றுலா பாதுகாப்பிற்காக பார்த்து வருகிறோம்ப்பா. அன்றைய நாளில் இருந்து கத்தாவே எந்த விதமான பாதிப்பு வராதபடி கத்தாவே நீங்க பாதுகாத்துக்கணுங்கப்பா. சமாதானத்தை நிலவு பண்ண கிருபை தாங்கப்பா. பாரத தேசத்துல உள்ள 7 நாடுகளிலும் கூட கத்தாவே அமைதியான முறையில கத்தாவே ஒரு சமாதானத்தை நிலவ கிருபை தாங்க ராஜா. அது நேற்று கத்தாவே எந்த தீவிரவாத சக்தியில எதுவும் கத்தாவே அப்ப நாட்டிற்குள் புகுந்து விடாதபடி கத்தாவே நீங்க பாதுகாருங்க. அப்ப உங்க தேசங்களை கொண்டு பாதுகாப்பு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த குளிர்காலத்திலே கத்தாவே நாட்டை பாதுகாத்துக் கொண்டு அந்த எல்லை பார்டர் பகுதியிலே கத்தாவே பாதுகாத்துக் கொண்டு ஒவ்வொரு டிஃபென்ஸ் பர்சனையும் கத்தாவே உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. கிருபையை கொடுங்க, பலத்தை கொடுங்கப்பா. குளிர்காலத்தை தாங்கிற கிருபையை கொடுங்க, பாதுகாத்துக் கொடுங்க. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு கிருபைகள் எல்லாம் கொடுக்கிறப்ப பெரிய நாட்டை கத்தாவே 138 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டை கத்தாவே நீங்க நேசிக்கிறீங்க ராஜா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் தேவன் அறியும் அறிய வேண்டும் என்று நீங்க சொல்லிக்கீங்க ராஜா. தினத்தில் கத்தாவே இந்த பிள்ளையோட ரட்சிப்புக்காக நாங்கள் மாதத்துல வருகிறோம்ப்பா. கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் வேறுபட்ட ஆத்மா இந்த பிள்ளை ரட்சிக்கப்படுவதற்காக நேரத்தில் கொண்டாடுகிறோம்ப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மை நோக்கி அவர்கள் பார்க்க கிருபையை தாங்க ராஜா, கிருபையை தாங்க. உன்னை இந்த கிருபினால இறக்கத்தினால தயவினால கத்தாவே அப்பா அந்த கொடிய வியாதியை கத்தாவே நீங்கள் மிகவும் அப்பா நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. இது உங்களுடைய கிருபப்பா. ஒரு நாளைக்கு 7,900 கீழே வர கிருபை செய்தீங்கப்பா. அதற்காக நன்றி ராஜா. அது நேற்று கத்தாவே இந்த புதிய வைரஸையும் கத்தாவே ஓமிக்ரான் என்ற அந்த வைரஸும் கத்தாவே அப்பா பரவாதபடி கத்தாவே தடுத்து நிறுத்துங்க ராஜா. இது வரைக்கும் 126 கேசஸ் இருக்குன்னு சொல்றாங்க பாரத தேசம் முழுவதும். நாங்க வாழ்க்கை இந்த மகாராஷ்டிரா தான்ப்பா அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்கப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ராஜா. 43 பேர் கத்தாவே நாங்க வாழ்ற மகாராஷ்டிரால அஃபெக்ட் ஆயிடுறான்னு சொல்றாங்கப்பா. கிருபை செய்யுங்க ராஜா. பரவாதபடி கத்தாவே இந்த கொள்ளை நோய் பரவாதபடி கத்தாவே நம்ம ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களை மீது கிருபினால இருக்கிறதுனால கத்தாவே சும்மா 136 கோடி மக்களுக்கு கத்தாவே அந்த டோசஸ் கிடைக்க கிருபை செய்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. கிட்டத்தட்ட 56% மக்கள் கத்தாவே முழுவதுமாக கத்தாவே வேக்சினேட் பண்ண கிருபை செய்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. ரெக்கவரி ரேட்டை கத்தாவே நீங்க 99% கொடுத்துருக்கீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய கிருபைக்காக நாங்க கெஞ்சுகிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. நேற்று கத்தாவே அப்பா டெல்லி பட்டணம் இந்த குளிர் காலத்துல கத்தாவே அந்த பொல்யூஷனுக்காக உங்களை பார்த்து வைக்கிறப்பா. எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க ராஜா. மக்கள் சுவாசிப்பதற்கு கத்தாவே நல்ல காற்றை அருளிச்சீங்கப்பா. நீங்க கிஃப்டாக கொடுத்ததுப்பா எங்களுக்கு. அது மனுஷர்கள் கத்தாவே மாசுபடுத்திருக்காங்கப்பா. அந்த மாசு எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ராஜா. கிருபை செய்யுங்க. பேசுறதுக்கான வாக்குத்தத்தங்களோ நிறைவேறதுக்காக நினைத்து நாங்க முகத்தை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. கத்தாவே ஏசியா 17:7 உங்களுடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா.
அக்காலத்திலே மனுஷன் தன் கையினால் கிரியை வீரங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ண தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளை நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி கொண்டிருக்கும் என்ற வசனம் நிறைவேற கிருபை தாங்கிறார். 135 கோடி மக்களும் கத்தாவே 3 கோடிக்கு மேற்பட்ட விக்கிரங்களை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே கத்தாவே அப்பாவுடைய கண்கள் தன்னை உண்டாக்கினவரே நோக்க கிருபையே தாங்க ராஜா. அவருடைய கண்கள் ஒவ்வொருடைய கண்களும் கத்தாவே இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்க கிருபையை தாங்க ராஜா. நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா, செய்யுங்க ராஜா. ஏசியா 17:7-8 அப்படியே நிறைவேற்றப்படட்டுப்பா. பாரத தேசம் முழுவதும் கத்தாவே உங்களுடைய தேசமாக மாறுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கத்தாவே பூமி முழுவதும் கத்தாவே உங்களுடைய மகிமையினால் நிறைந்திருக்க கிருபையை தாங்க ராஜா. அதே போல் கத்தாவே ஏசியா 11:9 பார்க்கிறப்ப என் பரிசுத்த பர்வதங்களும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிவினால் நிறைந்திருக்கணும்னு சொன்னீங்களாப்பா. என்னுடைய பாரத தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே கர்த்தரை அறிவினால் நிறைந்திருக்க கிருபையை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆவோக்கு 2:14 சொல்லிருக்கீங்கப்பா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிவினால் நிறைந்திருக்குன்னு சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. பாரத தேசம் கர்த்தாவே உம்முடைய மகிமையை அறிவினால் முழுவதுமா நிறைந்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. சொன்னீங்க ராஜா, பூமி மேல் அக்னியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புன்னு சொன்னீங்களப்பா. அக்னியை போடுங்க ராஜா. ஆவியானவரே இறங்குங்கப்பா. மாம்சமான யாரும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், ஊற்றுங்க ராஜா. தினேத்தன் கத்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கணும் கத்தா. கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு திருச்சபையும் கத்தாவே அப்பா நீங்க மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களப்பா. அதை நடத்தி காமிங்கப்பா. எல்லா ஜாதிகளும் மனிதத்தை ஓடி வருவான்னு சொன்னீங்களப்பா. திருச்சபை நோக்கி கத்தாவே எல்லா மக்களும் ஓடி வருகிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. மகிமை வெளியரங்கமாக ஆக்கப்பட கிருபை தாங்க. மாம்சமான யாவும் அதை காணும்னு சொன்னீங்க ராஜா. கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு திருச்சபை கத்தாவே என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பல்லை கொடுப்பேன்னு சொன்னீங்க ராஜா. அவள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் சொன்னீங்கப்பா. எல்லா இந்த நேரத்தில் கத்தாவே எல்லா போதகர்களும் கத்தாவே உங்களுடைய கரத்திலே கோட்டிக்கிறோம் ராஜா. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பலாக மாற்றுவதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய கிருபையில வசனத்துக்கு சாட்சியாக கத்தாவே அடையாளங்களும் அற்புதங்களும் கத்தாவே அப்பா அவர்கள் கையினாலே செய்யப்பட முடியும் அனுக்கிரகம் பண்ணுங்க ராஜா. அப்போ 14:3 சொல்லப்பட்டிருக்கிறப்பா. கிருபை செய்யுங்க, நடத்துங்க ராஜா. கிருபைக்காக நாங்க எங்க நிற்கிறோம் ராஜா. எரேமியா 24:7 பார்க்கிறப்ப நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னமாய் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிற இந்த வசனம் நிறைவேற கிருபையை தாங்கிறார். நாடு முழுவதும் கர்த்தாவே அப்போஸ்தலர் 9:32 சொல்லப்பட்டது போல சபைகள் சமாதானம் பெற்று ஹல்லேலூயா பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருக கிருபையை தாங்கிறார். சபையின் தலையாக கத்தாவே உண்மை கத்தாவே அவர்கள் அங்கீகரிக்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ சபையில கத்தாவே அப்பா உமக்கு இடம் இல்லப்பா. கிருபை செய்யுங்கப்பா, மாற்றுங்க ராஜா. மனவாட்டியாய திருச்சபை கத்தாவே நீங்க வரும்போது கத்தாவே உண்மை எதிர்கொண்டு சந்திக்கிற பாக்கியத்தையும் கிருபையும் திருச்சபைகளுக்கு கொடுங்க ராஜா. சுத்திகரிங்க ராஜா. நீ விரும்புகிற பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை கத்தாவே இந்த மனவாட்டி வாழ கிருபையை தாங்க ராஜா. நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பிரிந்த வசனம் எங்களுக்கு நாங்கள் வாழ்க்கையில நடவேற கிருபை தாங்க ராஜா. நாடு முழுவதும் கர்த்தாவே இந்த சபைகளை சமாதானத்தை கொடுங்க ராஜா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ராஜா. பக்தி விருத்தி அடைய கிருபை தாங்கிறப்பா. ஆவியானவரை நீங்க நடத்தி செல்லுங்க ராஜா. எத்தனையோ உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு ராஜா. ஆவியானவரே ஆறுதல் கொடுங்கப்பா. அதற்கு சபை ஒரு அப்பா அது ஒரு இடமா இருக்க கிருபை தாங்க ராஜா. மாற்றுங்க ராஜா. கிருபை செய்யுங்க. குடும்பத்துக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் தவிர நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. கையின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் தவிர ஆசீர்வாதிங்க ராஜா. கிருபை செய்யுங்க. எங்களுக்கு இறங்குங்கப்பா.
சங்கீதம் 62 பாக்குறது போல கத்தாவே தேவரே எங்களுக்கு இறங்கிகளை ஆசீர்வதித்து உங்களை முகத்தை எங்களை பிரகாசிக்க பண்ணும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பா. பூமி நிலையில்லாம பயவிற்கின்ற வசனம் நிறைவேற கிருபை தாங்க. கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மாவரட்சியான காலையில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றா நீரத்தை போல இருப்பான்னு சொன்னீங்களப்பா. நிறைவேற்றி தாங்க ராஜா எங்களுடைய குடும்பங்களில் கிருபை செய்வதற்காக நன்றி ராஜா. இப்போ உங்க கத்தாவை எங்க திருச்சபை பிள்ளைகளுக்காக உங்களுக்கு பாத்திரம் வரையணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவை நேற்று கரத்திலே கோட்டுகிறேன். கடந்த பாதையில கத்தாவை இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவை மிகுந்த கிருபினாலே இருக்கத்தான் தேவைனாலே கத்தாவை எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீங்கப்பா. தூக்கி சுமந்து கொண்டு வந்தீங்க ராஜா. நன்றி ராஜா. எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்தீங்க. நன்றி நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி முறைகளை செலுத்தினோம்ப்பா. மகத்தான அதிசயங்களை செய்தீங்க, அற்புதங்களை செய்தீங்கரா அப்பா. எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்கப்பா. எத்தனையோ உண்மைகள் சத்துருவானன் கத்தாவை எங்களுக்கு எதிராக எவ்வளவோ ஆயுதங்களே தான் எல்லாவற்றையும் கத்தாவை நிர்மூலமாக்குனீங்கப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருச்சி பிள்ளைகளோட முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்தீங்க ராஜா. நன்றி ராஜா. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதுமே தூங்குன வசமடி கத்த உறங்காமல் தூங்காமல் பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. எவ்வளவு விபத்துக்கள் வந்ததப்பா. தூங்கும் போது கூட விபத்து வருதப்பா. இருளில் நடமான பயங்கரத்துக்கு எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி ராஜா. பகல் நடமான கொள்ளை நோய்க்கு எங்களை பாதுகாத்தீங்க. நன்றி ராஜா. விசேஷமா கத்த முத்துராஜ் பிரதர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. ஜான் ஷாப்பா கொடுத்த சுகத்துக்காக நன்றி ராஜா. சிறுத்தர் பிரதர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. ஒரு கால் முழுதுமாக சுகம் கிடைக்க கிருபை செய்தீங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க அப்பா. சுகமான இந்த சகோதரி சுதா சிஸ்டருக்கும் கத்தாவே காந்தி பிரதர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக நன்றி ராஜா. தங்களுடைய வேலையில தாங்களே செய்யறதுக்கு அளவுக்கு கத்தாவே பலத்தை கொடுத்தீங்க. பலத்தை இடைக்கட்டீங்க. நன்றி ராஜா. திருச்சி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வேலை பார்த்து கொடுக்குற பிள்ளைகள் கத்தாவே நல்ல வேறு ஸ்தலங்களுக்கு கத்தாவே கிருபை கிடைக்க கிருபை தாங்க. ப்ரொமோஷன்ஸை கட்டளையிடுங்க ராஜா. இங்கிரிமெண்டை கட்டளையிடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. திருமணம் செய்து கொண்ட பிள்ளைகளுக்கு கத்தாவே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தாவே ஏற்ற வாழ்க்கை துணையில கத்தாவே பெற்றோர்களை நாங்கள் கண்டுகொள்ள கிருபை தாங்க ராஜா. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கத்தாவே ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. எல்லா ஸ்கூல்ஸும் ஆரம்பித்து விட்டதப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தொற்று நோயோ எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி கத்தாவே வேலி அடைக்கிறப்ப அவனை பசுத்துறதுனால நன்றி ராஜா. இப்போ கத்தாவே எங்க கிறிஸ்திய போதகரை குடும்பத்தை உங்களுக்கு கருத்துல கொடுக்கிறப்பா. சில ஊழியர்களுக்கு கத்தாவே உங்களுக்கு கிருபை இருக்கட்டும்ப்பா. இம்மட்டும் கத்தாவை வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. அயல்நாட்டிலே அப்பா வேலை பார்த்துருக்கிற மானும் கத்தாவே நீங்க தான் அப்பா பாதுகாப்பை கொடுக்குறீங்க. நல்ல வேலை கிடைத்து கத்தாவே மான ஆசீர்வாதிங்க ராஜா. படுத்துக்கொண்ட மானும் கத்தாவே ஞானத்தினால் கிருபையால் நிறைவேற்றுங்கப்பா. நீங்க கொடுங்க ராஜா. சிஸ்டர் கத்தாவே வெளி சில இடங்களில் கத்தாவே நல்ல தயவு கிடைக்க கிருபை தாங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்கிற வரத்துல கிருபை இருக்கட்டும்ப்பா. ஆபீஸ் எல்லாம் இப்ப திறந்து விட்டதப்பா. நீங்க போகும்போது வரும்போது கத்தாவே உங்களை மிகுந்த கிருபைகளை வைத்து மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல கத்தாவே திருச்சி பிள்ளைங்க கத்தாவே ஆபீஸுக்கு போறவங்க வரும்போது கத்தாவே ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போதுலாம் கத்தாவே உங்களுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். எந்த விதமான உடைய நோய்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி கத்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ரத்தத்தால் கத்தாவே வேலி அடைத்து ஜெபிக்கிறோம். நேரத்துல ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சர்வத்தை கத்தாவே பரிசுத்த ரத்தத்தால் கத்தாவே போர்வையாக மூடுகிறோம். நேரத்துல பாதுகாத்துக் கொடுங்க. பாதுகாக்கும் ரத்தத்தினாலே ஹல்லேலூயா நன்மையை பேசி ரத்தத்தினால் கத்தாவே நாங்கள் மூடுகிறோம். பிள்ளைகளை விசேஷ பாதுகாப்பை கொடுங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டு வருவீங்க. அதுக்காக நன்றி ராஜா. எங்க தேசத்தின் பொருளாதாரத்தை கத்தாவே நீங்க மீண்டும் கத்தாவே ஹல்லேலூயா மிகுந்த இரக்கத்தினாலே கத்தாவே அதை நினைவு கொண்டு வந்தீங்கப்பா. 9.5% growth இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஜிடிபி 9.5% இந்த இயர்ல இருக்குன்னு சொன்னாங்கப்பா. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கத்தாவே -13 இருந்தது ராஜா. எல்லா எக்கனாமிஸ்டும் சொன்னாங்க 30 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க 4 மாதத்துல கத்தாவே பழைய ட்ராக்ல கொண்டு வைத்தீங்கப்பா. இது மனுஷனா உண்டானதல்ல, யாருமே கவர்னரா உண்டானதில்ல, பிரைம் மினிஸ்டரா உண்டானதில்லப்பா. உங்களுடைய கரம் செய்தது ராஜா. ஹல்லேலூயா. படிப்படியாக உயர்த்தி கத்தாவே இப்போ 9.5% அச்சீவ்மெண்ட் பண்ணலான்னு கத்தாவே ஹல்லேலூயா. அப்பா நீங்க எஸ்டிமேட் பண்ற அளவு கத்தாவே நீங்க கொடுத்தீங்க. அது உங்களுடைய கரம் தான் இப்ப நடத்துறது. நன்றி ராஜா.
இந்த நேற்று கத்தாவே 2022 வரப்போயிற அந்த ஸ்டேட் அசம்பிளேஷனுக்காக பார்த்து வரையும். தேசத்தின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், கோவா, இன்னும் மணிப்பூர் போன்ற 5 மாநிலம் கத்தாவே நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலை கத்தாவே அமைதியான முறையில் நடைபெற கிருபைத்தாங்க. நமக்கு பிரியமுள்ள அரசாங்கங்களை கத்தாவே இந்த 5 மாநிலம் கத்தாவே நீங்க ஏற்படுத்தித்தாங்க ராஜா. பரலோக திட்டங்களை கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நடத்தி செய்யற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. ஆளுகை செய்யுங்க ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. கிருபை செய்யுங்க. நீதியும் நியாயம் கத்தாவே கிடைக்க கிருபை செய்யுங்க. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்கள் பிள்ளைகளை கத்தாவே கரத்துல வைத்துக் கொள்ளுங்க ராஜா. அவன் கத்தாவே அப்பா எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்கு மறந்திருக்க அப்படின்னாலும் நன்றி ராஜா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்க அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்க அவனை உயர்ந்த அழைக்கல வைப்பேன் சொன்ன தேவன் என்னை உயர்ந்த அழைக்கல வைத்து கத்தாவே மூடி பாதுகாத்துக் கொண்டு வரீங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. பொல்லாப்பு ஒன்று எங்களை நேரிடாதபடி பாதுகாத்தீங்க. நன்றி ராஜா. பாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்தீங்க. நன்றி ராஜா. கத்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேல் தேவன் உங்களுக்கு பிறகு உங்களை காக்கிறவர் வசனம் படி கத்தாவே இம்மட்டும் கத்தாவே எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. நன்றி ராஜா. சாட்சியான பிள்ளைங்க கத்தாவே ஒரு முறை உடைய கருத்துல கோடிக்கிறோம்ப்பா. செய்த மகத்தான கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பலவீனத்தின் கத்தாவே உங்களுக்கு பலம் பரிபூர்ணமாக விளங்கினது. நன்றி ராஜா. பாதுகாத்தீங்கப்பா. பெரிய அழிவுல இருந்து பாதுகாத்தீங்க. நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உடைய கிருபைகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நேட்டிவ் பிளேஸுக்கு கத்தாவே கடன் செய்த பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. பிரயாணத்தில் கத்தாவே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. நீங்க அவங்களுக்கு முன்பாக போங்கப்பா. இஸ்ரவேல் தேவன் பிறகு அவங்களை காத்து கொள்ளுங்க ராஜா. போயிட்டு வரும்போது கத்தாவே இந்த கிருபைகளை கத்தாவே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. இந்த விதமான தொற்று நோய் எதுவும் கத்தாவே பிள்ளைகளை பாதுகாக்க அதை அவங்க பாதிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. இரத்த கொடைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீத 90 நான் உரிமையாக்கி நாம் அறிக்கை செய்வோமா? புனிதன சங்கீதத்தை நாம் உரிமையாக்கி அறிக்கை செய்வோம். உன்னதமானவரை மறைவிருக்கிற சர்வவல்லமையுள்ள நிலையில் தாங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே என்னை மூடுவார். அவர் சற்றின் கீழே அடைக்கலம் போவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசயம் கேடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பார்க்கையில் அனுப்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தை பாலாக்கு சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உணவான கர்த்தரை எனக்கு தாவரமாக கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழியிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பை மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா என்னை விடுவிப்பார். கர்த்தரின் நாமத்தை நான் அறிந்திருக்கபடியால் என்னை எந்த அடக்கத்தில் வைப்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அளிச்சுவார். ஆபத்தில் கர்த்தரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி கர்த்தருடைய இரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். ஆமென், ஆமென். 126 சங்கீதத்தை நான் உரிமையாக்கி நாம் அறிக்கை செய்வோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பரவனுக்கு நேராக என் கண்களை இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலும் எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவது மலை தூங்கிறது. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தரின் வலது பக்கத்துல எனக்கு நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாயிரம் இரவில் நிலவாரம் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேத்துக்கா நன்றி ராஜா. இந்த 6 நாள் முழுதும் கத்தாவே ஆவியானவரே நீங்க எங்களோடு கூட ஈடுபட்டீங்க. பாதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே இந்த ஆடிலும் கத்தாவே இந்த 4வது அட்வென்ட் அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை கத்தாவே நாங்கள் ஆசிரிக்க கிருபையை தந்தீங்க. பாதற்காக நன்றி ராஜா. கத்தாவே அப்பா பாவமற்ற அப்பா உண்மை கத்தாவே கத்தரா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்படி வரவேற்க வேண்டும் என்று எங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துங்க. பாதற்காக நன்றி ராஜா. ஒரு விஷயம் கத்தாவே அப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா.
நீங்க வரும்போது கத்தாவே உங்களுடைய வருகையில கத்தாவே அப்பா நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு கிருபையே தாங்க ராஜா. சந்தோஷத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா. ஆம் கத்தாவே எங்களுடைய இருதயம் களி கூறுதப்பா. அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்க பாதுகாத்து இம்மட்டை பயணித்து கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் கருத்தை கொடுக்கிறப்பா. துதிக நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெக நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பசவண்ட ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. சோஸ்திரம் 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 மிக சோஸ்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாவுமே ஓ எல்லாவுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.